بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, எங்களின் உயிர்களை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் இந்த உம்மத்தின் தலை சிறந்த சமூகமான சஹாபாக்கள், அவர்களை அடுத்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இமாம்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த மண்ணிலே வாழ வேண்டும், நாங்கள் உயிர் தியாகம் செய்து இந்த மண்ணிலே மரணித்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர்களை தியாகம் செய்த முஜாஹிதுகள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த மண்ணிலே என்றும் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, அது நேராக நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து பாடுபடுகின்ற தாயிகள், உலமாக்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொன்னவனாக, இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தை சொல்லிக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
மனிதன் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டும் இந்த மண்ணிலே வாழ்ந்துவிட்டு இறந்து கொண்டும் இருக்கிறான். இதுதான் உலகத்தின் நியதியாக இருக்கிறது. மார்க்கத்தை படிப்பதும் இலக்கை நோக்கி பயணிப்பதும் இந்த உலகத்திலே திட்டங்களை தீட்டுவதும் எல்லாம் ஒரு அற்பமான குறுகிய ஒரு வாழ்க்கைக்காகத்தான் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்களுக்கு முன்னாலேயே பிஞ்சிகளாக இருந்து இவர்கள் இவ்வளவெல்லாம் வாழுவார்கள் என்று கற்பனை கடலிலே மனிதன் நீந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அது பெற்றெடுத்த தாயும் தகப்பனின் இலக்குகளாக இருக்கலாம், கற்பித்த ஆசான்களின் கனவுகளாக இருக்கலாம். இவைகள் எல்லாத்துக்கும் திரை போட்டுவிட்டு விபத்துகளிலே சிக்காகி நோய்வாய்ப்பட்டு திடீரென்று எதிர்பாராத இப்படி நிகழுமா என்ற பெருத்த கேள்விக்குறிகளெல்லாம் கண்களுக்கு முன்னால் வரிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒவ்வொருவரும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எதை சொல்கிறது என்றால் இந்த உலகம் நிலையானது அல்ல என்பதுதான். எனவே இந்த சிந்தனையை வளர்த்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கைதான் உண்மையான தக்வா உள்ள வாழ்க்கை என்பது குர்ஆன் ஹதீஸுடைய அறைகூவல். அன்பார்ந்தவர்களே, மறுமை சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வதற்குரிய வழிகள் என்ன என்ற அந்த ஒரு கேள்வியாக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களில் மறுமையை மறுத்து வாழுகின்ற ஒரு சாரார் இருக்கிறார்கள். குர்ஆன் அந்த சாராரோடு சவால் விட்டு வாதங்களை முன்வைத்து பேசுகின்றதை வரிக்கு வரி பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்படுகின்ற நேரத்தில் மக்காவிலே வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். ஆனால் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறுத்தார்கள். சகோதரர்களே, மறுமை என்ற வாழ்க்கையை நிராகரித்ததனால் அவர்களிடத்தில் ஏற்பட்ட விளைவுகள் பாவங்கள் என்ன என்பதை அடுக்கி அடுக்கி அல்லாஹ் சொல்கிறான். மறுமை என்ற நம்பிக்கை இல்லாததனால் ஏற்பட்ட விளைவுகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மறுமையை நம்பி வாழ்ந்த உத்தமமான மனிதர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படியெல்லாம் உயிரை துச்சமாக மதித்தார்கள், எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், இந்த உலக வாழ்க்கையை எப்படி அற்பமாக அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். உயிரை துச்சமாக மதித்ததல்ல, உச்சந்தலையிலிருந்து அடிக்கால் வரைக்கும் நடு உச்சியிலிருந்து வாளால் சீவப்பட்டு வாரி கிழிக்கப்படுகின்ற நேரத்தில் மாயசுத்துஹும் ஸாலிக அந்தீனி, அவர்கள் ஏற்றிருந்த கொள்கையிலே ஆட்டங்காண வைக்கவில்லையே. அவர்கள் 2 துண்டாக கிழிக்கப்பட்டாலும் எனக்கு அங்கு இருக்கிற விமோசனம் அது பெரிதாக அவர்களுக்கு தென்பட்டதே. சூனியக்காரர்கள் என்ற ஒரு கூட்டத்தாரை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மட்டம் தட்டுவதற்காக வந்தவர்கள், ஃபிரௌனே உன்னிடத்தில் நமக்கு கிடைக்கும் பரிசுகள் என்ன என்று கேட்டபோது, நீங்கள் அதற்கு பின்னால் என்னிடத்தில் நெருக்கமானவர்களாக இருக்க போகிறீர்கள் என்ற பெருத்த ஆசைகளோடு அவர்கள் அழைக்கப்பட்டார்களே. அந்த நேரத்தில் அவர்கள் உண்மையான மார்க்கம் எது என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து பெற்றுக்கொண்ட போது, ஃபிரௌன் உங்களை மாறுகை வெட்டுவேன் என்று அடம்பிடித்த நேரத்திலும் அசையாமல் ஈமானிலே உறுதியாக நின்றார்களே. ஆகிரத்தை சரியாக புரிந்து கொண்ட வரலாற்றில் நல்லவர்களின் வரலாறு என்ற ஒரு பகுதியை இஸ்லாத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு சாரார், அவர்கள் ஆகிரத்தை பலமாக நம்பியவர்கள் தான், ஆனால் அவ்வப்போது மறந்து போகின்றவர்களாக இருக்கின்ற 3வது சாரார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம். நஃபக ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார். ஹந்தலா இரட்டை வேடம் போடுகின்ற இருநிலை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கின்றார் என்று தன்னையே சாடி தன்னையே பழித்து பேசிக்கொள்கின்ற விதத்திலே ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசிக்கொண்டு பாதை வழியாக போகின்ற போது, லகியனி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்து, மலக்கயா ஹந்தலா, ஹந்தலா என்ன இவ்வளவு ஆபத்தான ஒரு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நபிகளாரின் காலத்தில் நிஃபாக் என்பது பேசினால் அது வாக்கு கொடுத்தால் மாறு செய்வதும், பேசினால் பொய் பேசுவதும், நம்பினால் துரோகம் செய்கின்ற, அமானிதங்களுக்கு துரோகம் செய்கின்ற முனாஃபிக்தனம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. அன்றைய காலத்தில் நிஃபாக் என்றால்
அந்த வார்த்தை பரிமாறப்பட்டது உள்ளத்திலே குஃபுரை வைத்துக் கொண்டு வெளியிலே முஸ்லிம் போன்று நடித்துக் கொள்கின்ற நிலையை தான் பரபரப்பாக நிஃபாக் என்ற நிலையிலே முனாஃபிக் என்று பேசிக் கொண்டிருந்த காலத்தில் நாஃபக ஹந்தலா, அரபு வார்த்தையிலே இந்த ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று சொல்கின்ற வார்த்தை ஒரு பதற்றமானதாக இருந்தது. அந்த நேரத்தில் ஹந்தலா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, நான் நபியோடு இருக்கிற சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தை நரகத்தை பற்றி மறுமையை பற்றி சொன்னால் கஅன்ன ரஅய ஐன், நல்லது, நாங்கள் அதை பார்க்கின்ற பார்வை கண்ணால் காணுகிற மாதிரியான ஒரு நம்பிக்கையிலே இருப்போம், இப்படியான ஒரு நிலையிலே இருப்போம். ஆனால் வீட்டுக்கு வந்தால் அந்த நிலையெல்லாம் மாறி நசீனா கசீரன், மறுமை சிந்தனை இல்லாமல் மறந்து போகின்ற ஒரு நிலை இருக்கிறதே என்று, இப்படி ஒரு நிலை எனக்குள்ளே குறுகுறுத்ததாக இருக்கிறதே, அப்படி என்றால் நான் ஒரு பலவீனமான ஈமான்தாரியாகத்தானே இருக்கிறேன் என்ற முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னுக்குள்ளேயே சுய விசாரணை செய்து கொள்கின்ற பக்குவம் தான் அவர்களை பெருத்த ஈமான்தாரிகளாக மாற்றியது. அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் அப்படியான ஒரு நிலைதான். நபிகளாரை சந்தித்து இதற்கு தீர்வு வைப்போம் என்று போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தவுடனே சபையிலே இருந்தே சொல்லிக் கொள்கிறார்கள், நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று. என்ன உங்களுக்கு என்று கேட்டபோது நடந்ததை அப்படியே சொல்கிறார்கள். ஃபைதா ஆஃபஸ்னல் அஸ்வாஜ வல் அவுலாத், எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பழகுகின்ற நேரத்தில் நீங்கள் சொன்ன பலதை நாங்கள் மறந்து விடுகிறோம், மறுமை சிந்தனை அப்படியே மறக்கப்படுகிறது என்ற மாதிரி கதைக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய சபையிலே இருக்கின்ற நேரத்தில் என்ன மனநிலையிலே எப்படியான ஈமானோடு நீங்கள் இருப்பீர்களோ அதே நிலையிலே வீட்டிலேயும் ஏனைய இடங்களிலும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சபஹத்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுக்கு முசாபா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சாத்தன் ஃபஸா, 3 முறை மடக்கி மடக்கி சொன்னார்கள், விட்டு 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 தான் இது நடக்கிறது என்று. எதை சொல்கிறார்கள் என்றால், மனிதன் மறந்து போகிறான், மனிதன் ஷைத்தானினால் மறக்கடிக்கப்படுகிறான். அல்லாஹ் வஜஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், மனிதனுக்கு சக்கராத் என்று வருகின்ற நேரத்தில் அது உறுதியாக அந்த அவஸ்தையும் போதையும் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்கள் மனிதனை பார்த்து சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, இப்படியான ஒரு நிலை உனக்கு வரும் என்பதை பற்றி நீ மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். மனிதன் மறக்கடிக்கப்படுகிறான், மனிதன் மறந்து போகிறான். மனிதன் எப்போது ஈமானிய சூழலை விட்டு அவன் தூரமாகிறானோ அந்த மறதியின் நேரத்தை தான் ஷைத்தான் கச்சிதமாக பயன்படுத்துகிறான். உலகத்திலே சிலை வணக்கம் உருவான வரலாற்றை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வஹியாக சொன்ன செய்தியை அப்படியே சொல்கின்ற போது, ஒரு காலத்திலே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் சிலை வணக்கத்துக்கு போன நேரம் என்ன, அவர்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த அந்த வழிபாட்டிலிருந்து மறந்த ஒரு நிலைக்கு சென்றார்கள். அந்த மறதியின் போதுதான் அவர்களை ஷைத்தான் வழிகெடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படித்தான் அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே மனிதன் போராடுகின்ற போராட்டத்தில் மிகப்பெரிய அக்பரு ஜிஹாதில் மிகப்பெரிய ஜிஹாத் ஜிஹாதுன் நஃப்ஸ், உள்ளத்தோடு போராடுகின்ற போராட்டம் தான். மறுமை சிந்தனையை வளர்த்து கொண்டு அது உயிரோட்டமாக இருப்பதற்குரிய அனைத்து விதமான வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. காலையிலே எழும்பினவுடனே ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர், இந்த வார்த்தையை ததப்புர், அதன் அர்த்தத்தை நன்றாக விளங்கி ஓதப் பழகினால் அதுவே நமக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும். அன்பார்ந்தவர்களே, காலை பொழுதை அடைய மரணித்ததற்கு பின்னால் உயிரை தந்து என்னை எழுப்பிய ரஹ்மானுக்கு எல்லா புகழும், வ இலைஹின் நுஷூர், அவனிடம்தான் ஒரு நாளில் நாங்கள் மீண்டு செல்ல இருக்கிறோம் என்று தனக்குள்ளேயே அதை சுத்திகரித்து அதை ஈரலிப்பாக வைத்துக் கொள்கின்ற பக்குவத்துக்கு நபிகளார் வழிகாட்டியதை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மாலை நேரத்தை அடைந்தால் ஓதுகின்ற துஆவை சொல்லி தந்தார்களே, அல்லாஹும்ம பிக அஸ்பஹனா அம்சைனா வ பிக அஸ்பஹனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக்கன் நுஷூர். யா அல்லாஹ், உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு மாலை பொழுதை அடைந்தோம் யா அல்லாஹ், உன்னை கொண்டுதான் காலை பொழுதையும் அடைந்தோம் யா அல்லாஹ், உன்னிடமே தான் மீண்டு வரப்போகிறோம் யா அல்லாஹ். மனிதன் பார்க்கின்ற பார்வையிலே அவனுக்கு சோதனை வருகிறது,
கேட்கின்ற கேள்வியிலே அதிர்ச்சியான செய்தி வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பதற்றமான பல சந்தர்ப்பங்களை சந்திக்கிறான். சகோதரர்களே, இப்படியான நேரத்தில் அவனுக்கு இது ஆசாபத்துஹும் முசீபா, அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை வருகிறது. அவன் போகிறான், ஒரு கல்லிலே தன்னை அறியாமல் கால் படுகிறது. அவனுடைய நகம் கலண்டு தெரித்து போய்விடுகிறது, இரத்தம் ஓடுகிறது. ஒரு சோதனைக்குள்ளே அவன் அகப்பட்டு விடுகிறான். அவன் எதிர்பார்த்த லாபம் வியாபாரத்தில் கிடைக்கவில்லை. அவனுக்குள்ளே ஒரு குறுகுறுத்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. மனிதன் வாழ்க்கையில சோதனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அந்த சோதனைகளின் போது இது ஆசாபத்துஹும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவ்வளவு அருமையான அகீதா என்று பாருங்கள் சகோதரர்களே. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள். எங்களுடைய மூக்கணங்கயிறு அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது. அவன் நினைத்த காலத்தை தந்து எங்களை ஓட வைத்திருக்கிறான், அசைய வைத்திருக்கிறான், ஆட வைத்திருக்கிறான். சகோதரர்களே, வைன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உயிர் எப்படி அல்லாஹ்வை நோக்கி போய்விட்டதோ நாங்களும் அவனை நோக்கி போக இருக்கிறோம் என்ற மர்மை சிந்தனையை அவ்வப்போது எங்களுக்கு ஈரலிப்பாக இருக்க வைத்து தந்திருக்கிற பாடங்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் மறந்து போகிறான் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலேயும் மறுமை சிந்தனையை அடுக்கி அடுக்கி மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த வரலாறுகளை பார்க்கிறோம். நபி அவர்கள் அக்ஸிரு மின் ذிக்ரி ஹாதிமில் லذات, உங்களுடைய இன்பங்களை நொடிப்பொழுதிலே தவிடுபடியாக்கி விடக்கூடிய அந்த மரணத்தை அதிகமாக நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கஃபா பில் மௌத்தி வஐதா, ஒரு மனிதனுக்கு போதுமான உபதேசம் மவுத்து மட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே மறுமை சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர். மனிதர்கள் எல்லாம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பொது மையவாடிகளை நோக்கி தரிசித்து அவர்களை பார்த்து துஆ செய்துவிட்டு வருகின்ற வழிமுறையை நபிகளார் காட்டினார்கள். ஆரம்ப காலத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் அதை ஜியாரத்து செய்யுங்கள். ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, அப்படி ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மையவாடிகளை நோக்கி நீங்கள் போய் அங்கே பார்த்தால் வாப்பாவுடைய கபர் இருக்கிறது, இங்கே பார்த்தால் உம்மம்மாவுடைய கபர் இருக்கிறது. என்னோடு ஒன்றாக வியாபாரம் செய்த நண்பன் 60-50 வயதையும் அடையவில்லை, மரணித்து அழுகையோடு கொண்டு போய் அடக்கம் செய்த இன்னாரின் கபரும் அங்கே இருக்கிறது, இன்னாருடைய கபரும் இருக்கிறது என்று பார்வையால் சிந்தனையால் மனிதன் அதை உள்வாங்கிக் கொள்வது என்பதை மட்டும் நிறுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த துஆவும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன், முஃமினான மனிதர்கள் வாழுகின்ற வீட்டார்களே, உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். நீங்கள் எங்களை விட முந்தி சென்று விட்டீர்கள். வ இன்னா பிக்கும் லலாஹிகுன், நாங்களும் உங்களோடு வந்து சேர இருக்கிறோம் என்ற எதிலேயும் அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற நேரத்தில் வபில் ஆகிரத்திஹும் யூகினுன், வபில் ஆகிரத்திஹும் யுமினூன் என்ற வார்த்தையை விட வபில் ஆகிரத்திஹும் யூகினுன், உண்மையான இறை விசுவாசிகள், உண்மையான தக்வா உள்ள மனிதர்கள், அவர்கள் ஆகிரத்தை பற்றி அவர்கள் உறுதியாக ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் அவன் ஒரு தொழுகையாளியாக வாழுவதாக இருந்தால் அவனை அந்த நிலைக்கு கொண்டு வருவது அவனின் பலமான ஈமான், மறுமையை பற்றிய நம்பிக்கை தான். அன்பார்ந்தவர்களே, ஒருவன் நாவடக்கத்தோடு உலகத்திலே வாழுகிறானா, அவனை அந்த நிலைக்கு கொண்டு வருவது அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் மறுமையை பற்றிய நம்பிக்கையும் தான். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அந்த நாளிலே எங்களுடைய கைகள் பேசும், எங்களுடைய கால்கள் எல்லாம் சாட்சி சொல்லும், நாங்கள் நடமாடிய இடங்களெல்லாம் நமக்கு எதிராக பேசும், நம்முடைய தோள்கள் எல்லாம் நமக்கு எதிராக கதைக்க ஆரம்பிக்கும், எல்லாம் கதைத்து சாட்சியாளர்களாக வந்து நமக்கு எதிராக பேசுகின்ற அப்படியான ஒரு நாள் இருக்கிறது என்று நம்புகின்ற நம்பிக்கை எங்களை திருத்தும். அன்பார்ந்தவர்களே,
நாங்கள் எல்லோரும் மறுமையை நம்பியவர்கள். ஆனால் நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் நாங்கள் பிழை செய்கிறோம் என்றால், நம்முடைய குடும்பங்களை துண்டித்து வாழுகிறோம் என்றால், நம்மிடத்தில் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும் என்றால், வியாபாரத்தில் பொய் பேசுகின்ற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால், அடுத்தவருடைய குறைகளை பேசி புறம் பேசி திரிகின்ற கோல் சொல்லி திரிகின்ற கெட்ட பண்பாடு எங்களிடத்தில் இருக்கும் என்றால், எங்களுடைய தாயையும் தகப்பனையும் முறையாக பார்க்காத அவர்களை அப்படியே தத்தளிக்க விட்டுவிட்டு ஊருக்கு உபதேசம் அல்லது ஊருக்கு அள்ளி வழங்குகிறான். பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் நோயாளிகளாக இருக்கிறார்கள், அரவணைக்காத பிள்ளை என்று அவர்கள் சாடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சுபகு தொழுகை இல்லாமல் வீட்டிலே தூங்கிக் கொண்டு நேரத்தை கடத்துகிறான். என்ன காரணம்? ஒருவன் தொழுகைக்காக அவன் இரவிலே நடுநிசி நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு குர்ஆனை ஓதுகிறான், அல்லாஹ்வை நினைக்கிறான், கண்ணீர் விட்டு அழுகிறான். இந்த பக்குவத்தில் இருந்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகிற பண்பாடு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். வெறும் பேச்சாளர்களாக, வெறும் தகவல்களை திரட்டும் தகவல் களஞ்சியமாக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இவைகளெல்லாம் ஒரு மூமினுடைய பக்குவம் அல்ல சகோதரர்களே. ஒரு மூமினுடைய இலக்கு எப்படியாவது நான் சுவர்க்கவாதியாக மாற வேண்டும். இந்த உம்மத்து 73 கூட்டமாக பிரியும், அதில் ஒன்றுதான் சுவர்க்கம் போகும் என்ற உடனே அந்த ஒன்று எது என்றுதான் சஹாபாக்கள் கேட்டார்கள் சகோதரர்களே. நாம இருந்தால் இந்த 72லையும் அவன் நிலை என்ன, இவன் நிலை என்ன, அவன் நிலை என்ன என்றுதான் தேடுவோம். எங்களை மிஞ்சிய ஈமான்தாரிகள் சஹாபாக்கள், பழுத்த ஈமானுள்ள மனிதர்கள் சஹாபாக்கள். அவர்களுடைய வரலாற்று புள்ளிகளை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அன்றைய சலபுகளுடைய அருமையான பக்குவம் இன்றைய காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலமாக்களிடத்திலே, சில நல்ல மனிதர்களிடத்திலே பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே. எனவே இப்படியான ஒரு நிலையிலே மனிதன் வாழுகிறான் என்றால் மறுமை நம்பிக்கை சரியாக இல்லாது, அல்லது மறந்திருக்கிறான், அல்லது சந்தேகம் கலந்த நம்பிக்கையிலே இருக்கிறான். அல்லாஹ் எல்லோரையும் அழைத்து பேசுகிறதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே. நீங்கள் சந்தேகத்தில் இருந்தால், இல்லை அவர்கள் அதை மறுக்கிறார்கள், நம்பக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது என்பதை நம்பக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் அவன் வாயை மூடிக்கொண்டிருக்கட்டும் என்றார்களே. பேசுகிற நானும் எனக்கும் சேர்த்து இந்த உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே. எங்களிடத்தில் நிறைய தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, எங்களை அறியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த இஜ்திமா எங்களை திருத்தும் கருப்பொருளாக அமைய வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எங்களை திருத்தி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வருகின்ற, அதற்கு அடித்தளமிடும் ஒன்றாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், ஃபலா யுதி ஜாரஹு, அவனின் அண்டை வீட்டுக்காரனை நோவினைப்படுத்தாமல் இருக்கட்டும். அண்டை வீட்டுக்காரன் குடும்பத்தவனாக இருக்கலாம், குடும்பம் அல்லாதவனாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அண்டை வீட்டுக்காரனின் விவகாரத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற மறுமையை நினைவுபடுத்தி சொல்கிற மார்க்கம், என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தகப்பனின் விவகாரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்தவர்களே. எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கிற எங்களின் மனைவிமாரின் விவகாரத்தில் எவ்வளவு அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்தவர்களே. வத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, உங்களின் பெண்களின் விவகாரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னகும் அகல்துமுஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அமானிதம் என்ற ஒன்றை கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எங்களுடைய பிள்ளைகளின் விவகாரத்தில் அமானிதத்தை பேண வேண்டும் என்பார்ந்தவர்களே. அனந்தர சொத்து பங்கீட்டு விவகாரத்தில் நேர்மையாக நடக்கிறோமா? நானும் ஒரு பெருத்த பழுத்த பணக்காரனாக சமூகத்திலே பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒன்றுக்காக சீதனம் என்ற ஒன்றை அநியாயமாக பகல் பட்ட கொள்ளையாக கேட்கிறோமா? பிள்ளைகளுக்காக கேட்டு அடம்பிடிக்கிறோமா? நான் பட்ட துயரத்தை என் பிள்ளை படக்கூடாது, வீடொன்றை கட்டுவதற்காக நான் இவ்வளவு காலம் வெளிநாட்டிலே நேரத்தை காலத்தை கடத்தினேன், வியர்வை சிந்தினேன், இந்த நிலை என் பிள்ளைக்கு வரப்படாது என்று சொகுசுவான வாழ்க்கைக்கு அந்த பார்வையோடு
அவன் இனாமாக அல்லது கேட்டுப்பா வாங்கி எப்படியாவது அவனுக்கு இந்த சிரமம் வரப்படாது என்று சீதன பிச்சை வாங்குகின்ற நிலைகள் மறுமையை பற்றிய நம்பிக்கை ஆழ பதிந்திருந்தால் ஒரு நாளும் வராது. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பி வாழக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, உங்களுடைய விருந்தாளியை அந்த மனிதர் அவருடைய விருந்தாளியை நல்ல விதத்தில் உபசரிக்கட்டும் என்று சொன்னார்கள். குர்ஆனுடைய ஆயத்திலே ஒரு பெண்மணி தலாக் சொல்லப்பட்டால் என்றால் அவளுடைய வயிற்றிலே பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்பது அவளுக்கு மட்டும் தெரிந்திருக்கிற நேரத்தில் அவளுடைய வயிற்றிலே இருக்கிறதை அவள் மறைக்க கூடாது, அவள் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறதை பார்க்கிறோம். யாருடைய இதயத்தில் மறுமை நம்பிக்கை ஆழ பதிந்திருக்கிறோ ஆண்களாக இருக்கிறவர்கள் பட்டாடை அணிய வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமை நம்பிக்கையை சுட்டிக்காட்டினார்கள். ஏனென்றால் நானும் நீங்களும் நடுங்க வேண்டிய, மிக பயப்பட வேண்டிய இந்த நிமிடம் என்னுடைய உங்களுடைய உயிர் பிரியுமாக இருந்தால் அத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிற சகோதரர்களே. 24வது அத்தியாயம் சூரா அன்-நூர், அந்த அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அல்லாஹ் அருமையான ஒரு ஆயத்தை சொல்கிறான். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். ஆச்சரியமான ஒரு ஆயத்து சகோதரர்களே. சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனிதர்கள் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அவர்களை திசை திருப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வட்டியது 4 மாதத்தில் மாற வேண்டிய செக்கை வட்டிக்காரனிடத்திலே கொடுத்து இன்றைக்கு கேஷாக்கினால் 1 மாத வட்டிதானே அவனுக்கு போகிறது. இன்னொரு வியாபாரத்தை கேஷ் கொடுத்து எனக்கு செய்து முடித்திடலாம் தானே, பல வழிகளில் லாபம் ஈட்டிடலாம் தானே. இந்த நிலைக்கு மறுமை நம்பிக்கை உள்ள மனிதன் போக மாட்டான். ஓலை குடிசையிலே ஏழையாக வாழ்ந்து மௌத்தானாலும் ஹராத்தினால் என் உடம்பு வளர்க்கப்படக்கூடாது என்பதில் தெளிவாக அந்த மனிதன் இருப்பான். ஏன்? யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறுகின்ற, தடம் பிறழுகின்ற அந்த பயங்கரமான நாளை பயந்ததற்காகத்தான் அவர்களுடைய வியாபாரம் நேர்மையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், தொழில் வியாபாரங்கள் அவர்களை தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதை விட்டும் அவைகள் தடையாக இருக்காது. எந்த பயர் வந்தாலும், எந்த கஸ்டமர்மார் வந்தாலும் உடனடியாக தொழுகை. அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றால் வகத் கானூ யுதஊன இலா ஸுஜூதி வஹும் சாலிமூன் ஹஷிஅத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் ஸில்லஹ். அந்த மறுமை நாளில் இழிவடைந்தவர்களாக, பார்வைகள் தாழ்த்தப்பட்டவர்களாக பயங்கரமான நிலையில இருப்பார்கள். தொழுகையை வீணடித்தார்கள். அவர்கள் உலகத்தில் ஆரோக்கியவான்களாக இருந்தார்கள், தொழுகைக்கு அழைக்கப்பட்டார்கள், அதற்கு பதில் சொல்லவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நல்லவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர்கள் தொழுகையை அந்த வியாபாரம் தடுக்காது. நேரத்துக்கு தொழுவார்கள். என்னுடைய முதலை கூட்ட வேண்டும், இந்த நேரத்தில் ஜக்காத்தை கொடுத்தால் முதலில் இருந்து குறைந்து விடும் என்ற பிரச்சனை அவர்களிடத்தில் வராது. அந்த வியாபாரம், கொடுக்கல் வாங்கலும் ஜக்காத்து கொடுக்கிறதை விட்டும் அவர்களை தடுக்காது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் ஏன் இப்படி நின்றார்கள் என்றால் அந்த பயங்கரமான நாளை பயந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யுஃபூன பின் நத்ரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. சில மனிதர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள தொடர்பும், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலே உள்ள ஒப்பந்தம் வீணாக மனிதன் நேர்ச்சை என்று போவதை இஸ்லாம் விரும்பவில்லை. நேர்ச்சை என்று போகின்ற விவகாரத்தில் வைன்னமா யுஸ்தஹ்ரஜு பிஹி மினல் பகீல், கஞ்சத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பதை தவிர இன்ன நத்ர லா யுகத்திமு ஷைஅன் வலா யுஅக்கிர், அது எதையும் முற்படுத்தாது, எதையும் பிற்படுத்தாது, நடக்க இருக்கிற ஒன்றை மாற்றாது. ஆனால் கஞ்ச நிலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். நேர்ச்சை வைத்து விட்டேனே, கொடுத்தாக வேண்டுமே, கொடுத்தாவது கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். இதுதான் அதனால் வருகின்ற பிரதிபலிப்பு.
ஆனாலும் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சையை அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி வைத்தால் அதை நிறைவேற்றுவது வாஜிபு. அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தினதனால் இது இஸ்லாம் சொல்கின்ற தீர்வு. யுஃபூன பின் நதர், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலே உள்ள ரகசிய தொடர்பு, அந்த எக்ரிமெண்டை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஏனென்றால் யுஃபூன பின் நதரி வ யகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, மறுமை என்ற ஒரு நாள் அதனுடைய கெடுதிகள் பறந்ததாக இருக்கின்ற, அது பறந்திருக்கின்ற அந்த கெடுதிகள் நிறைந்த அந்த நாளை பயந்ததற்காக அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் மறுமையை நினைவுபடுத்துகிறான். இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நல்ல மனிதர்கள் ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள், உணவளிப்பார்கள். சிறை கைதிகளாக அகப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு உணவளிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். சொல்வார்கள் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த நன்றியையும் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம், உங்களிடமிருந்து எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டோம். வேண்டாம், ஜக்காத்து தந்துட்டேனே, ஹாஜியார் ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறார் என்று சொல்லணும் என்ற எதிர்பார்ப்பு வராது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் போர் தளபதியாக இருந்து பல வெற்றிகளை கண்ட மிகப்பெரிய ஒரு தலைவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பதவி நீக்கம் செய்யப்படுகின்ற அந்த செய்தி வருகின்ற கடிதம் அவருக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்களை தலைவராக நியமித்து கடிதத்தை அனுப்பி பார்த்தால் பதவியை கொடுத்துவிட்டு அமீருக்கு கட்டுப்பட்டு சாதாரண நிலைக்கு வந்து விட்டார். அவருடைய போராட்டத்தில் எந்த வித்தியாசத்தையும் மக்களால் காணக்கூடிய நிலையில் இருக்கவில்லை. மக்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு நிகழ்வாக இருக்க பல பேரும் கேட்டார்கள், தலைவராக இருந்துவிட்டு சாதாரண நிலைக்கு வந்து உங்களுடைய போராட்டத்திலும் ஆலோசனைகளையும் உத்வேகத்திலையும் மாற்றமில்லாமல் இருக்கிறீர்களே. மனித இயல்பில் பலவீனத்தை முன்வைத்து கேட்கிறார்கள். ஆனால் காலிதை அந்த பலவீனம் அவருக்கு வரவில்லை. சொன்னார்கள், நேற்று யுத்தம் செய்தது இந்த உமருக்காக அல்ல, இந்த உமருடைய ரப்புக்காக என்று சொன்னார்கள். இன்றைக்கும் யுத்தம் செய்வது உமருக்காக அல்ல, உமருடைய ரப்புக்காக. நான் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்கிறேன். என்னிடத்தில் என்ன மாற்றம் வர வேண்டும்? தாய்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஒரு ஆலோசனையை முன்வைப்பார்கள், அல்லது பதவியை எதிர்பார்ப்பார்கள். என்னையும் ஒரு தகுதி வாய்ந்தவனாக பழைமை வாய்ந்தவனாக காட்டப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எதிர்பார்ப்புகள் அது நிறைவேற்றப்படவில்லை. தௌவா களத்திலிருந்து ஓரமாகி விமர்சிக்கின்ற புள்ளிகளாக மாறுகின்ற நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே அந்த நல்ல மனிதர்கள் சொல்வார்கள், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த கூலியையும் எதிர்பார்க்க மாட்டோம். நாங்கள் இப்படியான இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, இதெல்லாத்தையும் நாங்கள் செய்கிறது எதற்காக தெரியுமா? மிக கொடூரமான அந்த மறுமையினாலே பயந்ததற்காக என்று அந்த மூமின்கள் சொல்வார்கள் அன்பார்ந்தவர்களே. எனவே மறுமை என்ற நம்பிக்கை என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும் அவ்வப்போது வருவதற்காக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. தக்வியத்துல் ஈமானி பில் ஆஹிரா, மறுமையை பற்றிய நம்பிக்கையை பலப்படுத்துவதற்குரிய வழிகள் என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதிலில் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை அர்த்தத்தை விளங்கி குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி குர்ஆனுடைய செய்திகளை நன்றாக உள்வாங்கி அதிலே ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி படிப்பதுதான் மறுமை சிந்தனையை ஏற்படுத்துவதிலே மிக பெருத்த ஒரு காரணியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ரகசியமாக விபச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த பெண்மணி வயிற்றிலே பிள்ளையை சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரே தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், இல்லை நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த செய்தி நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால மாயிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் நபிகளாரின் காலத்தில் இருந்தவர். அவர் விபச்சாரம் செய்து அவருக்கு தண்டனை தாருங்கள் என்று அவர் கேட்டு நின்ற நேரத்தில், இல்லை நீ தொட்டிருப்பாய், நீ முத்தமிட்டிருப்பாய்,
நீ ஹத்து நிறைவேற்றப்படுகின்ற குற்றத்தை செய்திருக்க மாட்டாய், இல்லை இந்த மாயிஸுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கூட பரிசோதித்து பாருங்கள் என்று நபி சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் தன்னை குற்றவாளி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தண்டனை தாருங்கள். இந்த நிகழ்வு நடந்த அந்த ஒரு நெருங்கிய ஒரு காலத்திலே இந்த பெண்மணியுடைய விவகாரமும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஹதீஸில் விளங்குகிறது. சொன்னார்கள், அந்த மாயிஸை திருப்பி அனுப்ப பார்த்ததை போன்று என்னையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறீர்களா யா ரசூலல்லாஹ்? என் வயிற்றிலே பிள்ளை சுமந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு வாரும் என்று அந்த பெண்ணை அனுப்ப, பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் ஒரு பிடவை துண்டிலே அந்த சிசுவை சுமந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று அந்த பெண்மணி கேட்கிறார். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பால் கொடுத்து பால் மறந்ததற்கு பின்னால் வாருங்கள். இத்தனை வருடங்கள் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி பால் மறந்ததற்கு பின்னால் இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தண்டனையை தந்து என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கு தண்டனையை கொடுத்தார் என்றால், இத்தனைக்கும் அந்த பெண்ணை வருத்தியது இந்த உலகத்தின் தண்டனையை விட ஆகிரத்தின் தண்டனை என்னால் தாங்க முடியாது என்ற பலமான ஈமான் தான் அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் உலகத்திலே வாழுகின்ற ஒரு மனிதன் அவன் நேர்மையான நல்லவனாக பக்குவமானவனாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய உயிர் நாடியை போன்ற மார்க்கத்தை மதித்து அற்ப பணத்துக்கு தீனை விக்கிறவனாக போகாமல் மார்க்கத்துடைய விடயத்தில் அமானிதம் என்ற பார்வையோடு கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதன் நடந்து கொள்வதாக இருந்தால் அவனை அப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வருவது ஈமான் தான் சகோதரர்களே. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் ثم யுமீதுக்கும் ثم யுஹ்யீக்கும் ثم இலைஹி துர்ஜஊன். நீங்கள் எப்படி அந்த அல்லாஹ்வை மறுப்பீர்கள்? நீங்கள் எல்லாம் இல்லாமையிலே இருந்தீர்கள், மௌத்தானவர்களாக மையத்துகளாக உயிரற்றவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் உயிர் தந்தானே, திரும்ப அல்லாஹ் உங்களை மௌத்தாக்குகிறான், திரும்ப அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிப்பான். மன்னரைகள் இருந்து எழுப்பப்பட்டு அவனை நோக்கி நீங்கள் அழைத்து செல்லப்படுவீர்களே, இவ்வளவெல்லாம் நிகழ்வுகளை நடாத்தக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் எப்படி மறுப்பீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுகின்ற அந்த பெரிய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுத்லமூன். எந்த ஆத்மாவுக்கும் அநியாயம் செய்யப்படாத நிலையில் ஒவ்வொன்றும் செய்த அந்த விவகாரங்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நிறைவு செய்யப்படுகின்ற நாள், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். 23வது அத்தியாயம் அல் மூமினூனில் 115வது வசனத்தில் அப ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, இந்த மண்ணிலே நீங்கள் வீணாக பிறந்தோம், வாழுகிறோம், படிக்க வேண்டும், பதவி வகிக்க வேண்டும், ஊரின் தலைமைத்துவத்தை வகிக்க வேண்டும், மாளிகைக்கும் தோட்டங்களுக்கும் கடைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்க வேண்டும், பெருத்த ஆசைகளை இந்த உலகத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று உலக மோகத்தோடு வாழ்வதற்காகவா நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இவைகளெல்லாம் வீண். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சகோதரர்களே, உலகத்தின் வாழ்க்கையை பற்றி சொல்கிற நேரத்தில் லஹு லைபுன் வலகுன் வதஃபாகுருன் பைனக்கும் வதகாசுருன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது ஒரு வீண், இது ஒரு விளையாட்டு, இது உங்களிடத்திலே ஆளுக்கால் பெருமை அடித்துக் கொள்கின்ற இடம். இது இல்லை, அவனை விட நான் பெருத்த முதலாளி, நான் பெருத்த பணக்காரன், வேகமாக பணக்காரனாக வேண்டும் என்ற பார்வை இளம் சமூகத்தை வாட்டி இருக்கிறதனால் வியாபாரத்தின் உண்மை நிலையை படிக்காமல் வியாபாரம் செய்து பொருளீட்டல் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற நிலையிலே செல்கின்றதை பார்க்கிறோம். உலகத்தின் நிலை இப்படி. உங்களை வீணுக்காக படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் எங்களிடத்திலே மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மவுத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த கல்லூரியிலே படித்த இந்த ஊரை சேர்ந்த இளம் வயது ஒரு வாலிபர் திடீரென்று விபத்துக்குள்ளாகி பல பேரின் கண்களை குளமான கண்ணீர்களாக பல பேரையும் அள வைத்து
ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக ஆக்குகின்ற நிலைக்கு அந்த மரணம் இருந்ததென்றால் அல்லாஹ் அவரை சுவர்க்கவாதியாக ஆக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சுபஹுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்ற மிக மிக உயர்ந்த அது ஒரு மூமினுடைய சிஃபத். சகோதரர்களே, சுபஹுடைய தொழுகைக்காக தன்னுடைய தகப்பனோடு வருகின்ற நேரத்தில் அந்த விபத்துக்குள்ளாகி நான் கேள்விப்பட்டேன், ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரத்திலும் தொழுகையிலே கவனம் செலுத்தினார் என்று. அல்லாஹு அக்பர். அல்ல எனக்கும் உங்களுக்கும் மவுத் வரைக்கும் இந்த பாக்கியத்தை தர வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுவது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. தன்ஐம் என்று சொல்கின்ற ஹரத்தின் எல்லைகளில் நெருக்கமான ஒரு எல்லைதான் ஆயிஷா பள்ளி இருக்கின்ற இந்த இடம். தன்ஐம் என்ற இடம் ஹரத்துக்கு வெளியே கொண்டு போய்த்தான் இவரை தூக்கு மரத்தில் ஏற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு ஹரம் வாசிகள் ஹரத்தை கண்ணியப்படுத்தியதின் வெளிப்பாடு. அன்றைய காலத்தில் பனு ஹாரிசா கோத்திரத்தின் வீட்டிலே அவர் கைதியாக வாங்கப்படுகிறார். பழி தீர்ப்பதற்காக வீட்டில் இருக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணியிடத்தில் அவரின் கையில் ஒரு குழந்தை இருந்தது. எனக்கு ஒரு மைக்கத்தி இருந்தால் தாருங்கள் என்று கேட்கிறார். அதை நான் கொடுத்தேன். எடுத்த உடனே அவருடைய அந்த அகற்ற வேண்டிய முடிகளை எல்லாம் உடம்பிலிருந்து அகற்றிக் கொண்டார். அவரின் கையிலே கத்தி இருக்கிற நிலையில் என் கையில் இருந்த குழந்தை தவண்டு தவண்டு ஏதோ என்னை அறியாமல் அவரின் கைக்கு போய்விட்டது. கைதியாக அகப்பட்டிருக்கிற ஹுபைப் கொலை செய்யப்படுவது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தான் செத்து போவதோடு இன்னொருவரையும் கொலை செய்து கொண்டு ஷாவுதானே உலகத்தின் கெட்டவர்களின் நிலை. அந்த பார்வையோடு அந்த தாய் பதற்றத்தோடு பார்த்தார். சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அந்த நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணியின் பதற்றத்தை பார்த்து, நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா? குழந்தையை கொடுத்துவிட்டு விலங்கிடப்பட்ட நிலையில் இருந்த மனிதர் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் ஃபித்ராவுடைய நிலையிலே சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட எவ்வளவு ஒரு பக்குவதாரிகள் அன்பார்ந்தவர்களே. இந்த நிலையிலே தூக்குமரத்தில் ஏற்றப்படுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. உமக்கு இருக்கும் இறுதி ஆசைகள் என்ன என்று கேட்கப்பட்டது. என்னுடைய ரப்பை தொழ வேண்டும் என்று சொன்னார். நானும் நீங்களும் படித்து தெரிந்து வைத்திருக்கிற வரலாற்று செய்திகள். அந்த நேரத்தில் அனுமதி கொடுக்கப்படுகிறது. 2 ரக்காத் தொழுது கொள்கிறார். தொழுதுவிட்டு அவசரமாக முடித்துக் கொண்டு சொன்னார், மரணத்துக்கு அஞ்சித்தான் இந்த ஹுபைப் நீண்ட நேரத்தை தொழுகைக்காகவே எடுத்து விட்டார் என்று நீங்கள் பழி சுமத்துவீர்கள். அதனால் தான் நான் அவசரமாக முடித்துக் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டு மிக அருமையான அக்கீதாவின் ஆழத்தில் இருந்து, அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருகின்ற ஈமானிய வரிகளை கவிதையாக பாடினார். வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா அலா ஐயி ஷையின் கானலில்லாஹி மஸ்ராயி அலா ஐயி ஷிக்கின் கானலில்லாஹி மஸ்ராயி. நான் ஒரு முஸ்லிமாக மௌத்தாகிறேன், அதுவே எனக்கு போதுமானது. அதற்கு மேல் நான் எதை பற்றியும் பொருட்படுத்த மாட்டேன். என்னுடைய மரணம் எந்த நிலையிலே வர வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவாக்கிவிட்டான். அந்த நிலையில் தான் அது வந்தேறும். இந்த ஹுபைப் தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டு தான் மௌத்தாகுவார் என்பது அல்லாஹ்வின் முடிவு. ஆனால் எனக்கு பெருமிதம் அடைகிறேன், நான் முஸ்லீமாக மௌத்தாகிறேன். இவ்வளவு பெரிய ஆசையாக இருந்திருக்கும் மறுமை. அன்பார்ந்தவர்களே, ஹராம் இப்னு மில்ஹான் என்று சொல்கின்ற சஹாபியின் வரலாற்றில் கைதியாக பிடிக்கப்பட்டு அநியாயமாக அறுக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் இரத்தங்களை அப்படியே 2 கையிலையும் எடுத்து மேனியிலே தேய்த்து கொண்டு சொன்ன வார்த்தை, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். எங்கே அந்த வெற்றி அன்பார்ந்தவர்களே? மறுமையை பற்றி ஆழமான நம்பிக்கை அன்பார்ந்தவர்களே. அன்று உமைர் இப்னு ஹுமாம் என்ற சஹாபி பத்ர் களத்திலே பேரிச்சம்பழங்களை சுமந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த களத்திலே கொலை செய்யப்பட்டால் என் நிலை? நீங்கள் பொறுமையாக முன்னேறி சென்று நீங்கள் கொல்லப்பட்டால் சுவர்க்கம்தான் என்று சொல்ல, பேரிச்சம்பழங்களை வைத்துவிட்டு களத்திலே இறங்கி போராடி உயிரை, மனிதன் உலகத்திலே வாழ்வது இந்த உயிருக்காக,
100 கோடிக்கு சொந்தக்கார ஒருவன் உன்னுடைய உடம்பில் உள்ள நோயை அகற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த 100 கோடியை நீ செலவழித்துத்தான் ஆக வேண்டும் என்று நின்றால், நான் ஒரு பிச்சைக்காரனாக மாறினாலும் பரவாயில்லை, இந்த 100 கோடியை செலவழிக்கிறேன் என்று நிப்பானா இல்லையா? பிள்ளைகளுடைய நோய்களுக்காக மருந்து வாங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்ற கோடியை, பல கோடியை அழித்துவிட்டு மரணம் தான் முடிவு அந்த பிள்ளையுடைய என்ற நிலையில இருந்த எத்தனை பேர் ஏழைகளாக மாறினார்கள், சொத்துக்களை இழந்தார்கள். இந்த உயிர் எவ்வளவு பெருமதி வாய்ந்தது. எனக்கும் உங்களுக்கும் உள்ள பெருத்த ஆசை ஹுபைப் ரதியல்லாஹு அவர்களுக்கு, ஹராம் இப்னு மில்ஹான் ரதியல்லாஹு அவர்களுக்கு, உமைர் இப்னு ஹம்மாம் ரதியல்லாஹு அவர்களுக்கு இல்லையா? வீட்டில் உள்ள மனைவி ஞாபகத்துக்கு வரமாட்டார்களா? பிள்ளைகள் அனாதைகளாக ஆக்கப்பட போகிறார்கள் என்ற அச்சுறுத்தல், பயமுறுத்தல் சைத்தானினால் வரமாட்டானா? இவைகள் எல்லாம் வென்று ஜெயித்து கொண்டு அவர்கள் உயிரை துச்சமாக மதித்தார்கள் என்றால், அல்லாஹ் தான் பெரியவன் என்று நினைத்தார்கள் என்றால், மறுமை வாழ்க்கையை பற்றி எவ்வளவு பெருத்தொரு நம்பிக்கை இருந்திருக்கும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா உண்மையான மூமின்களின் நிலைப்பாட்டை சொல்கின்ற நேரத்தில், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், இந்த நிலை உள்ளச்சமுள்ள பக்குவமான மனிதர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரிய பாரமாகத்தான் இருக்கும். இந்த பக்குவமானவர்கள் என்ற தரத்தை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள். அல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாகு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். இந்த குஷு என்ற உள்ளச்சம், அந்த பக்குவம், அது எதனால் வருகிறது என்றால், அவர்களுடைய எண்ணம் அன்னஹும் முலாகு ரப்பிஹிம், எங்கள் ரப்ப நாங்கள் சந்திப்போம் என்ற நிலைதான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் செல்ல இருக்கிறோம். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாப, அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 69வது அத்தியாயம் அல் ஹாக்கா 19வது வசனத்திலிருந்து 24 வரைக்கும் அல்லாஹ் சுவர்க்கவாசிகளுடைய சந்தோஷத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாரெல்லாம் மறுமை நாளில் தங்களுடைய ஏடுகள் வலக்கரத்தில் கொடுக்கப்படுவார்களோ அவர்கள் ஃபயகூலு ஹாவு முக்ரவு கிதாபியா, இந்த ஏட்டை படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், இந்த நேரத்தில் இவ்வளவு நன்மை செய்திருக்கிற அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் இந்த நேரத்தில் தொழுகை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் அல்லாஹ் என்று சந்தோஷம் நிறைந்தவர்களாக அந்த ரிசல்ட்டை காட்டிக்கொண்டே இருப்பாங்க. சகோதரர்களே, தியாகத்தோடு விழித்திருந்து படித்த மாணவன் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அந்த ஒன்று, அல்லது ஓலவல் ஏலவல் பரீட்சையிலே நல்ல பெருவேறுகளை பெற்றிருக்கிறேன், நான் இப்படியான பல்கலைக்கழகத்துக்கு செல்ல நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், இப்படியான நல்ல செய்திகளை கிடைத்த மாணவன், அவனுடைய முயற்சி அவனுக்கு நினைவு வரும். உம்மா சமைத்து தந்த சாப்பாடும், உம்மா ஊற்றி தந்த தேநீரும், விழித்திருந்து தூக்கத்தின் போது கண்ணை தண்ணீரை நனைத்து நனைத்து துடைத்து துடைத்து படைத்த முயற்சிகளும் எல்லாம் நினைவு வருகின்ற போது, அவன் அந்த ரிசல்ட் கிடைத்து பல பேருக்கும் கேள்விப்பட்ட உடனே அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் எப்படி காட்டுவார் என்றால், அது ஒரு நிஜம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒன்றுக்கல்லாஹ் ஊமையாக மறுமையின் நிகழ்வை சொல்கிறான். ஹாவு முக்ரவு கிதாபியா, இதோ பாருங்கள், என்னுடைய ரிசல்ட்டை பாருங்கள், வாசியுங்கள். இதை சொல்லிவிட்டு என்ன சொல்வார்கள் தெரியும்? இந்த ரிசல்ட் எல்லாம் எனக்கு கிடைத்து எதனால் தெரியுமா? இன்னி தனன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, மறுமை என்ற ஒரு நாளில் இப்படியான ஒரு விசாரணை இருக்கிறது என்பதை நான் அப்படியே எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஃபஹுவ ஃபி ஐஷத்திர் ராதியா, அவன் இன்பமான சுகமான சுவர்க்கத்தில் இருப்பார்கள். ஃபி ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்கம். குதூஃபுஹா தானியா, கனிகள் எல்லாம் கையட்டும் தூரத்துக்கு நெருக்கமாக தாழ்ந்திருக்கும். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எல்லாம் இந்த சுவர்க்கத்தில் சந்தோஷமாக இருங்கள். யா அஹ்லல் ஜன்னah ஹுலூதுன் ஃபலா மௌத், இந்த சுவர்க்கத்தில் நிலையாக நில்லுங்கள், மௌத் கிடையாது. அந்த ஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நீங்கள் இந்த சுவர்க்கத்தில் வாலிபர்களாகவே இருங்கள், வயோதிபம் இல்லை. அந்த ஹயௌ ஃபலா தமூது அபதா, நீங்கள் இதிலே நிலையாக வாழுங்கள், மௌத் இல்லை. நிலையான அந்த சுவர்க்கம். அன்பார்ந்தவர்களே, அந்த சுவர்க்கத்தில் நீங்கள் இன்பமாக சந்தோஷமாக உண்டு மகிழுங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஏன் தெரியுமா? பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா,
நீங்கள் உலகத்திலே கடத்திய அந்த காலத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக, செய்த தியாகங்களுக்காக, தூக்கத்தை தியாகம் செய்து தொழுகைக்காக வந்தது, ஆசைகளை அடக்கி அள்ளி தர்மங்களை கொடுத்தது, மனோ இச்சைக்கு அடிமையாகாமல் பணிவோடும் அடக்கத்தோடும் உலகத்திலே வாழ்ந்தது. மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக இறங்கி பணிந்து போவார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். சுப்ஹானல்லாஹ். இந்த பக்குவத்தோடு வாழ்ந்தது. பேசுவதற்கு ஆசையாக சுகமாக ஷைத்தானினால் காட்டப்பட்டாலும், அடக்குவது வெறுக்கத்தக்கதாக இருந்தாலும், புறம் பேசுவதையும் குறை பேசி தெரிகின்றதையும் பழி சுமத்துவதையும் அடுத்த மனிதனின் மானத்தை கீறி கிழிப்பதையும் இப்படியே கைவிட்டு பக்குவமாக வாழுகின்ற நான் அந்த மரணித்த சகோதரரை பற்றி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே இருந்தொரு பண்பை நான் கேள்விப்பட்டேன், குறைவாக பேசுவார். முமின்களுடைய சிஃபத் சகோதரர்களே, அலா அதுல்லுக்கும் அலா அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாசிகளை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நபி அவர்கள் கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். அவர்கள் பார்க்கின்ற பார்வையில் பலவீனர்கள் மாதிரி இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணி உள்ளவர்களாக இருப்பார்கள். நான் உங்களுக்கு நரகவாசிகளை பற்றி சொல்லட்டுமா? அவர்கள் பெருமைக்காரர்களாக இருப்பார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக இது அமைய வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் மனிதன் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தருகின்ற கூலி, உலகத்தில் ஏற்படுகின்ற சோதனைகளின் போது நமக்கு ஆறுதல் சொல்கின்ற பலமான நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, நபிகளாருக்கு உங்களுடைய ரப்பு உங்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்கின்ற போது வத்துஹா வல்லைல் இதா சஜா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். லுஹாவுடைய நேரத்தின் மீதும் இரவு நேரத்தின் மீது சத்தியமாக மா வத்தஅக ரப்புக வமா கலா, உங்கள் ரப்பு உங்களை கைவிடவில்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை, கோபிக்கவும் இல்லை. நபியே வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, இந்த உலகத்தை விட உங்களுக்கு ஆகிரம் சிறந்தது. இங்கெல்லாம் ஏச்சி பேச்சு, எல்லா பிரச்சனை, எல்லா கஷ்டம், எல்லா வறுமை, எல்லா துன்ப துயரங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தான். வா கர்ப அபா, என்னுடைய வாப்பாவுக்கு ஏற்பட்ட வருத்தமே என்று ஃபாத்திமா நாயகி நபிகளாரின் மரண தருவாயில் அழுது கொண்டு சொன்னார்கள். வா கர்ப அபதா, என்னுடைய வாப்பாவுக்கு ஏற்பட்ட வருத்தமே. உடனே அந்த பேசுகின்ற மென்மையான அந்த வார்த்தையில நபிகளார் சொன்னார்கள், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பின்னால் உங்களுடைய வாப்பாவுக்கு அந்த வருத்தமும் இல்லை மகளே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, சில பேர் இந்த உலக வாழ்க்கையை தெரிவு செய்கிறார்கள், ஆனால் வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, ஆகிரம் தான் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தையாக எனக்கும் உங்களுக்கும் பாடமாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான செய்தி, நினைவூட்டல். இதா தக்கர்த்தல் மௌத்தா, நீ மரணித்த மனிதர்களை பற்றி நீ நினைத்து பார்த்தால், ஃபஉத்த நஃப்ஸக கஅஹதிஹிம், நீனும் அந்த மௌத்தான ஆட்கள்ல ஒரு ஆள் என்று உன்னை நீ எடை போட்டு எண்ணிக்கோ என்றார்கள். இவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை என்று பாருங்கள் சகோதரர்களே. ஆகவே உலகத்திலே மறுமை என்ற நம்பிக்கையை மறந்து வாழுகின்ற மனிதர்கள், அவர்கள் பாவம் செய்கிறார்கள், மறுமை நம்பிக்கை இருக்கிறது, ஆனாலும் பிடிவாதமாக இருந்து கொண்டு மறுமையா அது போய் பார்ப்போம், யாரு கண்டுவிட்டு வந்து சொன்னது என்று இருமாப்பு பேசிக் கொண்டிருக்கிறார்களே. யூதர்களுடைய சிந்தனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் இன் கானத் லக்குமுத் தாருல் ஆகிரத்து இன்தல்லாஹி காலிஸத்தம் மின் தூனின் நாஸ், மறுமை என்ற நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்தது, மறுமையில் நாங்கள் தான் வெற்றி பெறுகின்றவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள், ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை நீங்கள் ஆசை வையுங்களே. வலை யதமன்னஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், செய்திருக்கிற பாவங்களுக்கு ஒரு நாளும் மௌத்தாகணும் என்று விரும்பவே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயா,
உலக வாழ்க்கையிலே எவ்வளவு பேராசை உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்றால், யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 வருஷம் உலகத்தில் வாழ்நாள் நீடித்து கிடைத்தாலும் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாபி அய்யுஅம்மர், காலத்தால் அவகாசம் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையில் இருந்து அவர்களை தூரப்படுத்த முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட, யா அல்லாஹ், ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு மிருகத்திலே கையை வைத்து அந்த கைப்பிடிக்குள்ளே அகப்படுகின்ற உரோமங்களின் அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை நீடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல, இதற்கு பின்னால் என்ன யா அல்லாஹ், இன்னும் அவகாசங்கள் ஏதும் கிடைக்குமா என்ற பாங்கிலே கேட்டார்கள். அல் மவுத், இவ்வளவு நீண்ட வாழ்க்கை தரப்பட்டதற்கு பின்னாலும் எனக்கு மவுத்து தான் முடிவென்றால் ஃபல் ஆன யா ரப், இப்பவே அந்த அவகாசத்தை மவுத்தை தாயா அல்லாஹ்னு கேட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே மறுமை சிந்தனை என்ற மிகப்பெரிய ஒரு பகுதி எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உண்மையான நல்லடியார்கள் தொழுகையிலே உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் தொழுகையிலே உறுதியாக இருக்க அடிப்படை 6வது அத்தியாயம் 92வது வசனம், வல்லதீன யுமினூன பில் ஆகிரா யுமினூன பிஹி, மறுமையை ஈமான் கொண்ட மனிதர்கள் வஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகையிலே பேணுதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லதீன யுகீமுன ஸலா வ யூதூன ஸக்கா வஹும் பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன், அவர்கள் தொழுகையிலே உறுதியாக இருப்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், மறுமையிலே உள்ள நம்பிக்கை பலமானதாக இருக்கும். இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரா, யார் மறுமையை பற்றி நம்பவில்லையோ ஸய்யன்னா லஹும் அமாலஹும் ஃபஹும் யஅமஹூன், அவர்கள் பார்வை இல்லாதவர்களாக, சிந்தனை இல்லாதவர்களாக, மறுமை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உலகத்தின் வாழ்க்கைதான் என்று அலங்காரப்படுத்தி காட்டுவோம். பிடிவாதமாக இருந்து பல பேரோடு கோவித்து வாழுவான், அது அவனுக்கு சரிமாறி விளங்கும். சகோதரர்களே, பாவம் ஒரு மனிதனுக்கு சரி போன்று தென்படுமாக இருந்தால் அவனின் ஈமானுக்கு அது ஆபத்து என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இறுதியான ஒரு உபதேசத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எங்களிடத்திலே நிறைய தவறுகள் நிகழும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் திருத்தக்கூடியவர்களாக, திருந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரா ஆல இம்ரானிலே சொல்கின்ற மிக அருமையான செய்தி, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்ல் உஇத்தத் லில் முத்தகீன், நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான சுவர்க்கங்களையும் நோக்கி நீங்கள் விரையுங்கள். அப்படியான மனிதர்கள் யார் என்றால், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா, அவர்கள் கஷ்டமான காலத்திலையும் செலவழிப்பார்கள், வசதியான காலத்திலையும் செலவழிப்பார்கள். வருமானம் 500 ரூபாய் சதக்கா கொடுக்கணும் சகோதரர்களே. சின்ன ஒரு வருமானம் இருக்கிற மனிதனும் சதக்கா கொடுக்கணும். ஜக்காத்து வேறு, சதக்கா என்பது வேறு. ஒரு ஏழைக்கும் ஒரு மாணவனுக்கும் சதக்கா கொடுக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும். சதக்காவை கொண்டு வத்தகுன்னார வலோபிசிக்கி தம்ரா, நரகத்தை நீங்கள் ஈத்தம்பல கீத்தை தர்மம் கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அப்படி தர்மம் செய்வார்கள். மட்டுமல்ல, அந்த மனிதர்கள் வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், பாவத்தை பாவம் என்று தெரிந்து கொண்டே அதிலே நிலையாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். மனிதனால் தவறு நிகழும். வைதா ஃபஅலு ஃபஹிஷத்தன் அவ் தலமு அன்ஃபுஸஹும் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனடியாக அவர்கள் பாவத்துக்கு பிழை பொறுக்க தேடுவார்கள். அவர்கள் தௌபா செய்வார்கள். யா அல்லாஹ், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்பார்கள். பாவத்தை பாவம் என்று தெரிந்து கொண்டு அதில் நிலையாக இருக்க மாட்டார்கள். இது மூமினுடைய அடிப்படை பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு தொடராக இருக்கும் என்றால் அந்த தவறு எங்களை நரகத்துக்கு எங்களை ஆளாக்கும் என்ற பயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முகத்திலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஒரு மூமினுடைய முகத்திலே தாடி இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மேல் மீசையை கத்தறியுங்கள். யார் மல்லம் யஅகுத் மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னி என்றார்கள். யார் மேல் மீசையை கத்தரிக்கவில்லை அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றார்கள். தாடியை விடச் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் ஒட்ட வெட்ட வேண்டாம், நோட்டுக்கு பிடிக்கிறது மார்க்கம் அல்ல, யூதர்களுடைய கலாச்சாரம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு தாடி என்ற பேரில்
வலிக்கத்தான் கூடாது, ஒட்ட வெட்டலாம் என்ற மாதிரி ஃபத்வா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்களை நாங்கள் தேலை தூவின மாதிரி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எங்களை திருத்துவோம். ஒரு ஜனாசாவை பார்க்கிற நேரத்தில் அந்த ஜனாசாவிற்கு அழகு சேர்க்கின்ற ஈமானோடு வாழ்ந்திருக்கிற மனிதன் போன்று இருக்கிறதே என்றொரு அருமையான அந்த முடிவுக்கு எங்களை கொண்டு வருகிறது தாடியும் ஒன்று. அன்பார்ந்தவர்களே, எனவே அப்படியான ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையில் சிகரெட் குடிக்கின்ற பழக்கம் யாரிடத்திலாவது இருக்குமாக இருந்தால் இந்த இஜ்திமாவோட முடிவு கட்டுங்கள். அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவுகளை துண்டித்து வாழுகின்ற நிலை இருக்கும் என்றால் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன். யார் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் போக மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். மன் இக்தத ஹக்க இம்ரிஇன் முஸ்லிமின் பியமீனிஹி ஃபகத் அவ்ஜப அல்லாஹு லஹு அன்-நார் வ ஹர்ரம அலைஹில் ஜன்னஹ். கில வ இன் கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ் قال وإن كان قضيبا من أراك. صحيح முஸ்லிம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொய் சத்தியம் சொல்லி வாதிட்டு அடுத்த மனிதனுடைய சொத்தை யாராவது அநியாயமாக அபகரித்தால் அவனுக்கு நரகத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்ற பதற்றமடையும் செய்தியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார், ஒரு அற்பமான பொருளை அடுத்த மனிதன் அற்பமான பொருளை எடுத்தாலுமா யார ரசூலல்லாஹ்? காணி பூமி என்ன, பேச்சஸ் கணக்கு ஏக்கர் கணக்கு காணி என்ன, அடுத்த மனிதனுடைய அனந்தர சொத்தாக போக வேண்டிய சொத்து என்ன? வீட்டிலே பல பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்த மருமகன் அரைவாசியை எடுத்திருக்கிறான், மற்றவன் இரண்டாவது அரைவாசியை எடுத்திருக்கிறான், மூன்றாவது நாலாவது பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, வாப்பாவும் அநியாயத்தை செய்திருக்கிறார், வந்தவனும் கேட்டு பிடித்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, சின்னொரு அற்பமான பொருளாக இருந்தாலுமா வைன்கான கதீபமின் அராக், நீங்கள் பட்டுலக்கும் கருவியாக பயன்படுத்தும் அராக் அல்லது உராக் குச்சியாக இருக்கின்ற அந்த குச்சி அடுத்தவன் ஹக்காக இருந்தா அதை பொய் சத்தியம் சொல்லி வாதிட்டு எடுத்தாலும் அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை வாஜிபாக்குவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்லி திரிபவன் சுவர்க்கம் போக மாட்டான். ஆகவே இந்த இஜ்திமாவோடு எங்களுடைய வாழ்க்கையில் பல திருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்வோம். மார்க்கத்தை தேடி படிப்போம். அன்பார்ந்தவர்களே, வாய் கூசாமல் நாவு கூசாமல் என்று சொல்வோமே, மார்க்க விவகாரத்தில் கவனமாக பேசுவோம். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு விடயம்தான் அல்லாஹ் ஹலாலாக்கின் ஒன்றை ஒரு மனிதனின் இஷ்டத்துக்கு ஹராம் ஆக்குவது என்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஹதீஸுகளை அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் லஸ்து மின் அவ்ஆ அஸ்ஹாபிஹி என்று சொன்னார்கள். ஹதீஸுகள் மனப்பாடம் செய்கின்ற அச்சு மாதிரி மாறாமல் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மனன ஆற்றல் உள்ளவர்களுடைய பட்டியலில் நான் இருக்கவில்லை என்று சொன்னார்கள். வல அன் அஹிர்ர மினஸ் ஸமாஇ அஹப்பு இலைய மின் அன் அக்ஸிப அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது, நான் வானத்திலிருந்து கீழே விழுந்து செத்து துண்டு துண்டாக ஆக்கப்படுவது எனக்கு விருப்பம். அப்படி மௌத்தானாலும் நபியுடைய பேரில் ஒரு பொய் சொல்வதை விட, அந்த கடினமான குற்றத்தை செய்யறதை விட நான் வானத்திலிருந்து கீழே விழுந்து செத்து மடிந்து போவது எனக்கு விருப்பம் என்று சொன்னார்கள். அவ்வளோ பயங்கரமானது நபியுடைய பேரில் ஒரு பொய் சொல்றது, ஹதீஸை மறுப்பது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பயந்து கொள்ளணும் சகோதரர்களே. நல்ல தெளிவூட்டும் அறிவூட்டும் உணர்வூட்டும் ஒரு இஜ்திமாவாகத்தான் இந்த இஜ்திமாவை நான் காணுகிறேன். இந்த நிர்வாகத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேசிய மட்டத்தில் இந்த பரகாதனியாவுக்கு பாரிய பங்குண்டு அல்லாஹு தஆலா அவர்களுடைய முயற்சிக்கு கூலியை கொடுக்க வேண்டும். பல பாகங்களிலிருந்தும் அழைப்பை ஏற்று மட்டுமல்ல, இங்கிருந்து ஆள் அனுப்பி நம்முடைய காலடிக்கு வந்து துண்டு பிரசுரங்களை தந்து கெஞ்சி அழைத்து எங்களுக்கு அறிவூட்டுகிறார்கள் என்றால் அது பாராட்டத்தக்கது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முழுமையான கூலியையும் இஹ்லாஸையும் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. மௌத்து வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் அந்த உயர்ந்த பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.